கடந்த 50 ஆண்டுகளில் இந்தியாவின் கள்ளச்சாராய சாவு சம்பவங்கள் 1976லேருந்து 2024 வரைக்கும் இந்த பட்டியலில் அதிக முறை குஜராத்தில் தான் நடந்திருக்கு 4 வாட்டி. ஆனால் 2009லேருந்து அங்கே சரக்கு போன்ற போதைப் பொருட்களை பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் குஜராத் பேர் இடம்பெறலை. அடுத்தது ஒரே நேரத்தில் ஒரே மாநிலத்தில் 308 பேர் இறந்துருக்காங்க. இதுதான் இந்தியாவிலே நடந்த ஹையஸ்ட்டு பலி எண்ணிக்கை. அடுத்ததாக தமிழ்நாட்டில் இந்த மாதிரி 3 வாட்டி நடந்திருக்கு. ஒரு வளர்ந்த மாநிலத்தில் கள்ள சாராயத்தினால நிறைய பேர் உயிரிழக்கிறாங்கன்றது நம்ம மாநிலத்துக்கே ஒரு அவப்பெயர் தான். ஏன்னா வளர்ச்சி பாதையில் போயிட்டுருக்க நம்ம மாநிலத்துக்கு ஒரு தடையாக இந்த போதைப் பொருட்கள்லாம் இருக்குது. இந்தியாவிலேயே தனித்துவமான மாநிலம் தமிழ்நாடு. இங்கே உழைக்கிற மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அதாவது அறிவார்ந்த உழைப்பு, டெக்னிக்கலாக உழைச்சி முன்னேறுற மக்கள் நிறைய இருக்காங்க. அதனால தான் தமிழ்நாடு இந்தியாவிலேயே பொருளாதாரத்தில் 2வது இடத்துல இருக்குது, வளர்ந்த பட்டியலில் 4வது இடத்துல இருக்குது. இப்படிப்பட்ட தமிழ்நாட்டை போதைக்கு அடிமையாக்கி மக்களை மழுங்கடைச்சி திரிய வச்சுருக்காங்க. இன்றைக்கி 50 உயிர்கள் பறிபோயிருக்கு. இந்த உயிரிழப்புக்கெல்லாம் குடிகாரன் அவன் அடங்காமல் குடிச்சிட்டு போய் செத்ததுக்கு யார் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவனை போய் கேளுங்க, அந்த குடிகாரனை, அவங்க விற்கிறாங்க, நாங்கள் வாங்கி குடிக்கிறோம், இப்படி தான் சொல்லுவான். அரசாங்கத்தை கேட்டால் மது போதையெல்லாம் ஒரேடியாக நம்ம அடக்க முடியாது. அப்படி அடக்கினாக்கா குடிகாரங்களுக்கு ஃபிசிக்கலாக பிரச்சனை வரும். அதனால் படிப்படியான மது விலக்கு தான் இங்கே சாத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையே ஒரு 50 வருஷத்துக்கு சொல்லுவாங்க. ஏன்னா இதை வச்சு தான் அவங்க ஆட்சி நடத்த முடியும். ஆனால் உண்மை என்னென்னா பூரண மது விலக்கு தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலேயே சாத்தியம்தான். கொரோனா டைமில் 3 வருஷம் எவனுமே குடிக்காத இருந்தான். ஏன்னா யாரும் வெளியே வரக்கூடாது, ஊரடங்கு உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு 3 வருஷமாக குடிக்காத இருந்தவன் செத்தா போயிட்டான். அப்போது இந்த ஆட்சியாளர்கள் தான் மக்களை நல்லா ஏமாத்துறாங்க. அவங்க நினச்சா முடியும். ஏன்னா அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் எதுவும் சாத்தியம் அப்படின்னு அம்பேத்கர் அவர்கள் சொல்லுவார். இந்த அதிகாரத்தை வச்சு கொரோனாவே ஒழிச்சாங்க. கள்ளச்சாராயத்தை இந்த மாதிரி போதைப் பொருளை ஒழிக்க முடியாதா? முடியும். ஆனால் அவங்க பண்ண மாட்டாங்க.